VBACன்றது ஒரு vaginal delivery after cesarean சொல்லும்போது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வாட்டி ஒரு vaginal delivery ஆகணும்னு ஆசை தான். ஆனால் அது யாருக்கு சேஃப்ன்றது மெடிக்கலாக தான் நம்ம டிட்டர்மின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங் மெயினாக VBAC இருக்கிறவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் சிசேரியன் ஸ்கார்ன்னு பார்க்கணும். அந்த ஸ்கார் நான் சொல்கிறது இருக்குல்ல, டைப் ஆஃப் ஸ்கார், அது ஆக்சுவலாக நீங்கள் மேலே பார்க்குற ஸ்கார் கிடையாது. டாக்டர், எனக்கு ஏற்கனவே சி செக்ஷன் ஆயிருக்கு. இப்போ நான் மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இந்த வாட்டி எனக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண முடியுமா? ஆக்சுவலி இதுதான் ரொம்ப ரொம்ப காமனான கொஸ்டின் பேஷண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் சிசேரியன் ஆனவங்க வந்து கேட்கறது. மெயினாக நிறைய விஷயங்கள் இருக்குது தெரியுமா. டைப் ஆஃப் டெலிவரி இல்லை மோட் ஆஃப் டெலிவரி, அது வஜைனல் ஆகட்டும் இல்லை சிசேரியன் ஆகட்டும், த ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு திங்க் இஸ் த மதர் அண்ட் த பேபி கோயிங் டு பி சேஃப்? அதுதான் மெயின் கொஸ்டின். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸை விட சேஃப்டி ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் அந்த சேஃப்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ VBACன்றது ஒரு vaginal delivery after cesarean சொல்லும் போது நம்ம அதை ப்ரிஃபர்ட், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வாட்டி ஒரு vaginal delivery ஆகணும்னு ஆசை தான். ஆனால் அது யாருக்கு சேஃப்ன்றது மெடிக்கலாக தான் நம்ம டிட்டர்மின் பண்ணோம். ஓகே மேம், ஆனால் நான் VBACக்கு எலிஜிபிளாங்கிறத தெரிஞ்சுக்க நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலி இது சூப்பரான கொஸ்டின் தெரியுமா. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அது தெரியாமல் போகிறதுனால தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட மாற்றி மாற்றி போய் கேட்டுட்ருக்காங்க. பட் what you need to understand is 4 main things. First thing மெயினாக VBAC இருக்கிறவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் சிசேரியன் ஸ்கார்ன்னு பார்க்கணும். அந்த ஸ்கார் நான் சொல்கிறது இருக்குல்ல, டைப் ஆஃப் ஸ்கார், அது ஆக்சுவலாக நீங்கள் மேலே பார்க்குற ஸ்கார் கிடையாது. எல்லாருக்குமே அடி வயிற்றில் ஒரு ஹாரிசான்டலாக ஒரு லைன் மாதிரி இருக்கும்ல, அது மேலே ஸ்கின்ல இருக்கிற ஸ்கார். நான் சொல்கிற ஸ்கார் வந்து யூட்ரஸ் உள்ள, அந்த யூட்ரஸை நாங்கள் ஓப்பன் பண்ணும் போது என்ன ஸ்கார் போடுறோம், அதுதான் மெயின் பாயிண்ட். தட் இஸ் கால்ட், அதுக்கு பேரு தான் லோவர் செக்மெண்ட் சிசேரியன் ஸ்கார். லோவர் செக்மெண்ட்ல ஒரு ஹாரிசான்டலா ஒரு இன்செஷன் போட்டு நம்ம டெலிவரி பண்றது வெரி குட். இதுவே நிறைய கண்டிஷன்ஸ்ல சம்டைம்ஸ் நஞ்சு கொடி கீழே இருக்கும்போது இல்லை அர்ஜென்ட்டா, லைக் வி டோன்ட் ஹாவ் மச் டைம், வி ஹாவ் டு டெலிவர் ஃபாஸ்ட்னு சொல்லும் போது டி ஷேப் ஸ்கார் இல்லை டிரான்ஸ்ஃபர் ஸ்கார், அது டி ஷேப் ஸ்கார் போடும் போது அது மிட்லைன்ல, யூட்ரஸோட மிட்லைன்ல போடுற ஸ்கார், அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆர் அது ரொம்ப சான்சஸ் ஆஃப் ஸ்கார் ரப்சர் இருக்கு நம்ம நெக்ஸ்ட் VBAC ட்ரை பண்ணும்போது. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் யாருக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா, உங்க ஸ்கார், அதுவும் யூட்ரைன் ஸ்கார்ல, இதை ஈஸியா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் பேப்பரோட டிஸ்சார்ஜ் சம்மரியில. ஸோ ஃபர்ஸ்ட் அது பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட், எந்த காரணத்துக்காக சிசேரியன் பண்ணியிருக்கு. ஸோ எது காரணம் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை உட்காந்துட்டு இருந்தது, ப்ரீச் பொசிஷன்ல இருந்தது, ஸோ அதனால சிசேரியன் பண்ணிட்டாங்க, தட்ஸ் ஒன் பாசிபிலிட்டி. இல்லை நான் நல்லா லேபரில் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருந்தேன் மேம், ஆனால் சடனாக பேபியோட ஹார்ட் பீட் டிப் ஆக ஆரம்பிச்சிருது, டாக்டர் டிடன்ட் வாண்ட் டு டேக் அ சான்ஸ், உடனே சிசேரியன் பண்ணிட்டோம், தட் இஸ் ஆல்சோ ஒன் பாசிபிலிட்டி. இல்லை நஞ்சு கொடி கீழே இருந்தது, வேற வழியே இல்லாமல் நிற மாசம் வரைக்கும் இருந்தது, ஸோ அதனால நாங்கள் வந்து சிசேரியன் பண்ணிட்டோம், தேர்ஸ் அன் அதர் ரீசனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்குலாம் நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம்னா நான் ரெக்கரிங் இண்டிகேஷன். அப்படின்னா அது திருப்பியும் அடுத்தடுத்த ப்ரெக்னென்சியில் வரணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் இதுவே ரெக்கரிங் டைப் ஆஃப் இண்டிகேஷன் பார்க்கலாமா. ரெக்கரிங்னா அதெல்லாம் மாறவே மாறாது, அடுத்த வாட்டி ப்ரெக்னென்ட் ஆனாலும் வர வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னு பார்த்தா அம்மாவோட ஹைட்டு ஒரு 4 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. குழந்தை 3 கிலோ 3.5 கிலோ இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் குழந்தையோட தலை அம்மாவோட இடுப்பெலும்புக்குள்ள உள்ள போறதே ரொம்ப கஷ்டம் இல்லையா. தோஸ் ஆர் ஆல் ரெக்கரிங் இண்டிகேஷன் வேர் த சான்சஸ் ஆஃப் VBAC அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும், டிஃபிகல்ட்டா இருக்கலாம். மூணாவது ஃபேக்டர் என்னன்னா அந்த ஸ்காரோட ஸ்ட்ரென்த். இப்போ நம்ம ஒரு சிசேரியன் ஸ்கார் இருக்குன்னா அதோட ஸ்ட்ரென்த்தை டிட்டர்மின் பண்ணுறது கஷ்டம்தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, எவ்வளோ அல்ட்ராசவுண்ட் நாங்கள் நிறையா பண்றோம், MRI இருக்கு அப்படின்னா கூட அந்த ஸ்கார் திக்னஸ் நம்ம பார்க்கறது இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அக்யூரேட் டு வாட் த ஸ்கார் இஸ் அட் த டைம் ஆஃப் லேபர். ஸோ ஒரு பெயின் வந்து ஒரு லேபரில் ஒரு ஸ்ட்ராங் கன்ட்ராக்ஷன் வந்தால் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம பார்க்குற ஸ்கார் கூட கேன் கிவ் அவே. ஸோ மூணாவது அந்த ஸ்கார் திக்னஸ். நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வேற என்னெல்லாம் சர்ஜரிஸ் இல்லை வேற என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் 2 சிசேரியன்ஸ், அதை தாண்டி வந்து ஒரு ப்ரீவியஸ் ஒரு ஃபைப்ராய்ட் ரிமூவல் இருக்கு, இல்லை இது ட்வின் ப்ரெக்னன்சியாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் டைம்ஸ் வந்து DNCஸாக இருக்கலாம். ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற மதர்ஸ்க்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் டாக்டர் கிட்ட VBAC பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 4 ஃபேக்டர்ஸ் மறக்காம உங்களுக்கு இருக்கா, நீங்க எலிஜிபிளா VBACன்னு உங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே மேம், புரிஞ்சுது. இப்போ
இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே எனக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா எனக்கு VBAC நடக்குமா? அகைன் இது ஒன் ஆன்சர் டசன்ட் ஃபிட் ஆல் இல்ல. ஸோ நான் இந்த சொன்ன இந்த 4 ஃபேக்டருமே சரி, உங்களுக்கு இது எதுவுமே இல்லை, கரெக்டாக லோவர் செக்மெண்ட் ஸ்கார் தான், இது ரெக்கரிங் இண்டிகேஷன் இல்லை, ஸோ நார்மலானது தான், ஸ்கேனும் பார்க்கறதுக்கு யூட்ரஸும் நல்லா இருக்கு, பேபியும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் எங்க தெரியுமா? நம்ம எங்க டெலிவரி பண்ண போறோம். ஏன் ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி பண்ற இடத்துல ஒரு இட்ஸ் நாட் அது டபுள் செட்டப்னு சொல்லுவோம் எங்களோட பாஷையில. இது எப்படின்னா, டபுள் செட்டப்னா லேபர் ரூம்ல ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி யூனிட்ல ஒரு ஆப்ஸ்டடிஷியன் பீடியாட்ரிஷியன் எல்லாருமே இருக்கணும். அட் த சேம் டைம் டபுள் செட்டப்ல ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடியா இருக்கணும். அதுல ஒரு அனஸ்தட்டிஸ்ட் இருக்கணும், அங்கேயே வந்து ஒரு நியூனட்டாலஜிஸ்ட் நம்மளுக்கு பேக்கப் இருக்கணும். ஏன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க லேபர்ல போகும்போது பேபியோட ஹார்ட் பீட்டோ இல்ல மதரோட ஹார்ட் பீட்டோ இல்ல பிபியோ டிப் ஆகும் போது இமீடியட்டா அப்பெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோம், இமீடியட்டா நம்ம தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி நம்ம டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இடம் நீங்க டெலிவரி பண்ற இடமும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே மேம். இப்போ ஏதாவது ஒரு கேஸ்ல எனக்கு வந்து VBAC பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? ஆக்சுவலாக நிறைய கேசஸ்க்கு சொல்லுவோம். VBAC எல்லாருக்கும் கண்டியூசிவாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் சொன்னேன்ல, ப்ரீவியஸ் 2 டைம்ஸ்க்கு மேலே சிசேரியன் ஆனவங்க. ஏன்னா அந்த ஸ்கார் ஏரியா ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கும். the more number of surgeries, the more number of tissues அந்த மெடில் பண்ணியிருக்கோம்ல, அது ஒன்று. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ், முக்கியமாக ஆன்டீரியர் வால் ஃபைப்ராய்டு, அதாவது யூட்டஸோட அப்பர் லேயரில் இருக்கிற ஃபைப்ராய்டு ரிமூவல், மயோமெக்டமி சர்ஜரிஸ் இருந்தவங்களுக்கு, இல்லை இந்த செப்டேட் ரிசெக்ஷன், செப்டல் நம்ம இந்த தடுப்பு சவரி மாதிரி யூட்டஸ்குள்ளே இருக்குது அதை ரிசெக்ட் பண்ணணும். ஸோ இல்லை மல்டிபிள் டைம்ஸ் டிஎன்சி பண்ண. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் இன்வால்வ் ஆனவங்களுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போது VBAC அல்லவே பண்ண மாட்டேன். ஓகே மேம். ஆனால் இப்போ பார்க்குற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் செக்ஷனுக்கு அப்புறமா இப்போ VBAC பண்ணியிருக்கேன், நார்மல் டெலிவரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் அது பண்ணணும், எனக்கும் அது ஆகணும்னு தோணுது மேம் எனக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒன்று தான் சொல்லுவேன், நம்மளோட பாடியே ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னன்சிக்குமே நிறைய மாறுதல் இருக்கும். பேஷண்ட்ஸே கம்பேர் பண்ணுவாங்க, டாக்டர் நான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன், எனக்கு இவ்வளோலாம் டயர்ட்னஸ் தெரியவே இல்லை டாக்டர், இப்போ இந்த ப்ரெக்னன்சி பார்த்தா அவ்வளோ டயர்டாக இருக்குது, என்னால் முடியவே இல்லை, ஆல்ரெடி வயிறு ரொம்ப பெருசாக. நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறது தான், இப்போலேருந்தே கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நான் இது சொல்கிறது, உங்கள் ப்ரெக்னன்சி உங்கள் பாடிக்கே 4-5 இயர்ஸ் கேப்பில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியறதுன்னா நீங்கள் இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அவ்வளோ இண்டிகேஷன்ஸ் இருக்குது ஒரு VBAC கொடுக்கறதுக்கும் அண்ட் நம்ம சிசேரியன் எலெக்டிவாக சிசேரியன் பண்ணுறதுக்கும். அந்த இண்டிகேஷனில் ஃபிட் ஆறீங்க, லோ ரிஸ்க் தான், வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, குழந்தை ஒரு 2.5 கிலோ 3 கிலோக்குள்ளே இருக்குது, அம்மாவோட இடுப்பெலும்பு பெட்டராக நல்லா பெருசாக இருக்குது, தலை நல்லா இறங்குது, நல்ல வலி வரும்போது ஹார்ட் பீட் டிப் ஆகாமல் இருக்கு, ஸோ நல்ல கண்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது அம்மாவோட ஹார்ட் பல்ஸ் ரேட் பிபி எல்லாம் நல்லா இருக்கு, பேபியோட ஹார்ட் ரேட்டும் நல்லா இருக்குன்னா யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சிசேரியன் பண்ண போறது இல்லை. ஒன் மோர் திங் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்க லேபர்ல யூ ஹாவ் டு கெட் இன் டு லேபர் பை யோர் செல்ஃப். வி cannot give many medicines which we give for a non-scarred uterus. ஒரு சிசேரியன் ஆகாத கர்ப்பப்பைக்கும் ஒரு அம்மாக்கும் ஒரு சிசேரியன் ஆனவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்களுக்கு நாங்க லேபரை ஆக்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது லேபரை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் இல்லை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கும் நிறைய மெடிசின்ஸ் நாங்கள் ஒரு அம்மா கொடுக்குறோம். ஆப்ரேஷனே பண்ணாத அம்மாக்குன்னா இன்னொருக்கும் எங்களால் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களையே உங்களுக்குள்ள 2 ப்ரெக்னன்சியில் கம்பேர் பண்ணாதீங்க. அப்படியே இருக்கும் போது நீங்கள் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அல்டிமேட்டாக எய்ம் எல்லாருக்குமே, அது அந்த ஒர்க்கிங் டாக்டராக இருக்கட்டும், ஆப்ஸ்டடிஷியன் ஆகட்டும், இல்லை அந்த அம்மாவோட ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களோட மெயின் எய்ம் என்ன இருக்கணும் தெரியுமா? அம்மாவும் குழந்தையும் ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் நம்ம பண்ணணும். அஃப்கோர்ஸ் VBAC ஃப்ரெண்ட்லி டாக்டர்ஸ் இருக்காங்க. இட்ஸ் நாட் தட் எந்த டாக்டருக்குமே எடுத்த உடனே சிசேரியன் பண்ணணும்னா யாருக்கும் ஆசைலாம் கிடையாது. ஆனால் அந்த டாக்டருக்கு இருக்கிற அந்த செட்டப் நல்லா இருக்கா, டபுள் செட்டப் அவைலபிளாக இருக்கா, மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா, நம்ம ஏதான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்ததுன்னா அடுத்த செகண்டில் எடுத்துகிட்டு போய் நம்மளால் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா, பிளட் ரிசர்வ் பண்ணி பிளட் பேங்க் ரெடியாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு VBAC பண்ண முடியுமா முடியாதானே நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே மேம். பட் இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனால் எனக்கு கண்டிப்பாக VBAC பண்ணுவாங்களா? அகேன் திருப்பியும் நீங்கள் கேட்குற இது வந்து நீங்கள் மட்டும் இல்லை, யாரெல்லாம் எனக்கு ஸ்கேனுக்கு வராங்களோ ப்ரீவியஸ் சிசேரியன் இருக்கிறவங்களுக்கு இது கேட்குறதே இதுதான் மோஸ்ட் நிறைய வாட்டி நான் கேட்ட கேள்விகள் பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து. அகேன் சூஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டபுள் செட்டப் இருக்கிற ஹாஸ்பிட்டல் டெஃபினட்டாக வேணும். ரெண்டாவது நீங்கள் அந்த இண்டிகேஷனில் எல்லாத்துலேயும் ஃபிட் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். மூணாவது நிற மாதம் போய் நீங்களா யூ ஷுட் கெட் இன் டு லேபர்.
that's also very very important, because only when you get into labor process smooth-ஆ இருக்கும், augment அவ்வளோ பண்ண தேவையில்லை, and you will end up in vaginal delivery. Again, எந்த டைம்ல வேணாலும் at given point of time, எனி டைம் அந்த ஸ்கார் வீக் ஆகி ரப்சர் ஆச்சுன்னா அதில் ஒரு ஹை ரிஸ்க் கன்சென்ட் வாங்கிட்டு தான் ட்ரையல் ஆஃப் வஜைனலே சொல்லுவோம். தட்ஸ் கால்ட் அ ஷார்ட் ட்ரையல் ஆஃப் லேபர். ஸோ தாராளமாக பண்ணலாம். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் தான் பண்ணுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் ஸ்பெசிஃபைடு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கிடையாது. ஆனால் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆள் கண்டிப்பாக இருக்கணும், தியேட்டர் ரெடியாக இருக்கணும். இது அந்த ஆப்ஸ்டிடிஷனும் நல்ல மோட்டிவேட்டடாக இருக்கணும், பேஷண்ட்டும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கணும். அப்போது தாராளமாக பாசிபிலிட்டி அதிகம்.